இன்னைக்கு ஓணம் ஃபெஸ்டிவல்னால கோயம்பேடுக்கு போயிட்டு வந்து ஒரு 4-5 ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்தேங்க. கலர் கலர் ஃப்ளவர்ஸு. எனக்கு கிடைச்ச ஒரு 4-5 ஃப்ளவர்ஸ் வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு வாசலில் போட போகிறோம். பாருங்க எப்படி போட போகிறேன்னு பாருங்க. எல்லோ கலரில் உள்ள மரிகோல்டு, அப்புறம் இது ஆரஞ்சு கலரு மரிகோல்டு, அது சாமந்தி பூ ஒயிட் கலரு, இது ஆரஞ்சு கலர் மரிகோல்டு, அது சாமந்தி பூ, இது டேலியா. நான் வாடாமல்லி பூ வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் அது கிடைக்கல. கிடச்சிது, ஆனால் அது விலை ரொம்ப ஜாஸ்தி சொன்னான். அதனால் 200 சொன்னான் ஒரு கிலோ. அதனால் நான் இந்த டேலியா பூவை இருக்கட்டும்னு சொல்லிட்டு வயலட் கலர் இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த டேலியா பூ தான் நடுப்புற வச்சுருக்கேன். இப்போ சுற்றி வர போட போகிறேன். எல்லோ கலரு, இப்போ அடுத்தது எல்லோ கலர் போட்டிருக்கேன். சுற்றி வர இப்போ ஒயிட் கலர் பூ போட போகிறேன். இப்போ ஒயிட் கலர் பூ தாமரை ஷேப்பில் லீஃப் ஷேப்பில் ஒயிட் கலர் பூ போட்டுட்ருக்கேன், சாமந்தி பூ. இப்போ சுற்றி வர ஒயிட் கலர் பூ முடிச்சப்புறம் சுற்றி வர வேறு கலர் போட போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஓணம் ஃபெஸ்டிவல் எதுக்கோசம் கொண்டாடுறாங்க அப்படின்னாக்க அதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. கேரளாவில் ரொம்ப முக்கியமாக கொண்டாடுவாங்க. ஓணம் ஃபெஸ்டிவல் தான் ரொம்ப முக்கியமாக கொண்டாடுவாங்க. அழகாக அவங்க வீட்டு வாசலில் அழகாக பூவெல்லாம் போட்டு, இந்த மாதிரிலாம் பூவெல்லாம் போட்டு 11 நாள் கொண்டாடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பூ, 2ஆம் நாள் 2 பூ, அந்த மாதிரி 11 days 11 அதே அப்படியே கண்டினியூ பண்ணி பெருசாக போடுவாங்க. நான் எங்கள் வீட்டு வாசலில் சும்மா சின்னதாக போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு வரலாறு என்னென்னா, ஓணம் பண்டிகை போது தசாவதாரத்தில் ஒருத்தர் வாமன அவதாரம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு கேரளாவில் கிராமத்தில் அதித்தி கிருஷ்ணா இதுன்னு அவருடைய தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் வாமனர் அவதாரம்னு பேர். அவர் என்ன பண்ணுவார், குள்ள மனிதனாக பிறந்திருப்பார். அந்த அந்த ஊர்லேயே ஒரு பெரிய அந்த ஊர்லேயே ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தான் அந்த கேரளாவில் அந்த நாட்டையே ஆண்டவர் அந்த ராஜா தான். இந்த ராஜா பேர் மகாபலின்னு பேர். அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் உதவியும் செய்வார். அதே சமயத்தில் எல்லாத்தையும் ஆட்டி படைவார். இது எனக்கு தான், என்னுடைய இது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே இருந்துட்டு இருந்தார். இந்த வாமன அவதாரம் என்ன பண்ணுவார், அவர் சரி எல்லாருக்கும் நலம் தரேங்கிற போது அவர் நான் போய் நல்லா வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வந்துட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க அப்பா உன்னால் முடியுமானா, என்னால் முடியும், நான் ஒரு கொட்டத்தை அடக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். கிளம்பி போகும்போது எல்லாரையும் க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க. எல்லாருக்கும் நல்லா பிரித்து கொடுத்துட்ருப்பார். அப்போ இவருடைய சான்ஸ் வரும்பொழுது, இவர் போகும்போது அங்கேருந்து இந்த ராஜாவுக்கு குருஜி ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவார், வேண்டாம் இவர் ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாரு, அவர் கேட்கறத கொடுக்காத அப்படின்னு. இத்தனை பேருக்கு கொடுத்துட்டேன், என்ன 3 அடி நிலம் தானே, நான் எதை கேட்டாலும் தருவியா அப்படின்னா, தருவேன் அப்படின்னு. 3 அடி நிலம் தானே, தரேன், தாராளமாக தரேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அவர் பாதம் சின்னது தானே, குழந்தை பாதம் தானே, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டார். சரி 3 அடி நிலம் தரேன்னு சொன்னோன்னா, அவர் என்ன பண்ணார், விஸ்வரூபம் எடுத்தார். பெருசாக ஆனார். பெருசாக ஆகும்போது அவருடைய கால் பயங்கரமான அடி எடுத்தார். எடுக்கும்போது முதல் அடி எடுக்கும் பொழுது பூமியை தொட்டுட்டார், எர்த்து. 2வது அடி எடுக்கும்போது லேண்டு நிலத்தை தொட்டார். 3வது அடி இருக்கும்போது அவருக்கு இடம் இல்லை. நான் இப்போ 3வது அடி எங்கே வைக்க அப்படின்னு கேட்கும்போது, என் தலையில் வை அப்படின்னு ராஜா சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணார், அவர் தலையில் வச்சார். அவர் தலையில் வைக்கும் பொழுது அவருடைய இது எல்லாமே அவருடைய அகம்பாவம் இது எல்லாமே வாமனுடைய காலடியில் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் சரி அவர் இந்த ராஜாவோடைய இதுவே அவர் இது பண்ணினதுனால கொட்டத்தெல்லாம் ஜெலசினஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணதுனால என்னுடைய ஃபெஸ்டிவலில் ஓணமாக செலிப்ரேட் பண்ணோம். வாசலில் பூக்கோளம் போட்டு ஓணமாக செலிப்ரேட் பண்ணணும்
அப்படிங்கிறது சொன்னார். அதனால தான் எல்லாரும் கேரளாவில் வந்து அது என்ன ஐதீகம்னா, கேரளாவில் வந்து வாமனர் அவர் வராரு, அவர் வந்து வந்து அவதாரம் இது ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஐதீகம் அந்த கேரளாவில். அதனால் வாசலில் பூக்கோலம் போட்டு ஓணமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எங்கள் வீட்டு வாசலில் சின்னதாக எனக்கு தெரிஞ்சதை சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். ஹாப்பி ஓணம். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.